உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. உயிர்கொல்லி நோயாக விளங்கும் காசநோய்க்கு எதிராக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை சுகாதாரத்துறையினர் ஞாயிறன்று மேற்கொண்டனர். காற்றில் பரவும் காசநோய்க்கு 5000 பேர் நாள்தோறும் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உலக காசநோய் தினத்தின் மூலம் நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் இந்நோயை அடியோடு ஒழிக்கும் முயற்சியும் அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். 24th of March is it's an initiative for us to make the public aware, the physicians aware, the doctors aware, the society aware that on this day we reaffirm that we are going to eradicate TB and we are going to increase our steps towards controlling TB. On the same day in 1882, Dr. Robert Cox, he found out this disclosed about macabre tuberculosis. காசநோயை தடுக்க தேசிய காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தை மத்திய அரசு துவக்கியுள்ளது. இதில் பரிசோதனை, சிகிச்சை அனைத்தும் இலவசம். இதை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு காசநோயை தடுக்க முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் சாப்ரா தெரிவித்தார். உலக காசநோய் தினத்தையொட்டி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசநோய் பரவி வருவது கவலை அளிக்கிறது என்றும் இந்நோயை ஒழிக்க அனைவரும் இணைந்து போராட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.